ரஜினியை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில உச்சத்துல இருக்க ஒரு ஆக்டர்னா ரஜினின்னு சொல்லலாம். ஷாருக் கான்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் தலைவான் சொல்லி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எல்லாருமே சொன்ன அவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியாதவங்க யாருமே இல்ல. பட் அப்படிப்பட்ட பெரிய நடிகர் நடிச்ச 3 படங்கள் பாத்தீங்கன்னா ரிலீஸே ஆகல. என்ன ஆச்சுன்னே தெரியாம அந்த படத்தை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ரஜினிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நிறைய படங்கள் அங்க ஒரு நிறைய இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபேக்டா நான் சொல்ற மாதிரி சொல்றேன். ரஜினி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க என்னன்றத பாத்துடலாம். நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரஜினி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவே இருக்காரு. அதாவது ஷாருக் கான்ல இருந்து டெண்டுல்கர் வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவர் கூப்பிடாத ஆளுங்க கிடையாது, பார்க்காம இருக்கிறவங்க கிடையாது. சோ அந்த அளவுக்கு ரஜினிக்கு இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினிக்கு முன்னாடி ரஜினிக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு எத்தனை நடிகர்கள் வந்தாலும் ரஜினி இன்னுமே அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிற டாப் பொசிஷன். ரஜினி வச்சு படம் பண்றாங்க, ரஜினியோட படத்தை வாங்கி தியேட்டர்ல ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலுமே அது லாஸா இருக்காது. சோ ரஜினின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா தான் இருக்கும். சோ அப்படி ரஜினி பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டான ஆளு. ரஜினி படம்னாலே பிரச்சனை வராது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரஜினி பெரிய ஆள் அப்படி இப்படின்னு ரஜினி ரஜினி ரஜினின்னு இருக்கப்ப ஒரு பக்கம் ரஜினி நடிச்ச 3 படம் பாத்தீங்கன்னா ரிலீஸே ஆகல. சோ அது 3வது படம் கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது தமிழ்ல கிட்ட அடிச்ச படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன். இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. பட் ஹிந்தில சாந்தி கிராந்தி அப்படின்னு அந்த படத்தை ரீமேக் பண்ணி ரஜினி வச்சு எடுத்து ரெடி பண்ணாங்க. பட் அந்த படம் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா இவர் சப்ரோலா நடிச்சது, இப்ப எப்படி லால்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி சப்ரோலா நடிச்ச ஒரு மனைவி உருவாகிறாள் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படின்ற ஒரு அப்டேட்டே சொல்லாம அந்த படத்தை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா தமிழ்ல பாலச்சந்தர் எடுத்து பயங்கர ஹிட் அடிச்ச தில்லுமுல்லு. இந்த படத்தை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஃபன்னான ஒரு மூவி, சூப்பரான மூவி. அதே மூவியை ரீமேக் பண்ணி அதே மாதிரி ஒரு சில கான்செப்ட் வச்சு தில்லுமுல்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு படம் எடுத்தாரு, நம்ம சிவானா நடிச்சிருந்தாரு. சோ இந்த மாதிரி அந்த படம் பயங்கர ஹிட் தமிழ்ல. சோ அதே படத்தை தெலுங்குல மீசம் கோஷம் அப்படின்னு ரஜினி நடிச்சு ரீமேக் பண்ணாங்க. பட் அந்த படம் பாத்தீங்கன்னா ரிலீஸே ஆகல. எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ ஒரு ஹிட்டான படம், தமிழ்ல பயங்கர ஹிட்டான படம், நல்ல பாப்புலரான படம், இந்த படத்தை அதுவும் ரஜினி நடிச்சு தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னா என்ன ரீசன் தெரியல. ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. அவங்களும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருப்பாங்களா நம்மள மாதிரி. இதெல்லாம் ரஜினி நடிச்சு அதை ரீமேக் பண்ணி ரிலீஸ் ஆகாம இருந்த படங்கள். அதுவும் இல்லாம ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா ரஜினி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தை ரிலீஸே பண்ணல. அப்படி ஒரு 4 படம் இருக்கு. அந்த லிஸ்ட் சொல்றேன் பாருங்க. ஜில்லா கலெக்டர், வாடா மன்மதா, ஜக்கு பாய், ராணா, இந்த 4 படமே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த படத்தோட ஷூட்டிங் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் சரி, அதாவது ஸ்டார்டிங்ல நின்ன படம் இப்ப எப்படி 24ஆம் புலிகேசி எடுத்து ஸ்டாப் ஆச்சு தெரியுமா. சோ அந்த மாதிரி எல்லா படங்களுமே எடுத்து ஸ்டாப் ஆன படங்கள். இதுதான் ரஜினி நடிச்சும் வெளிவராம போன படங்கள், ரஜினி அனௌன்ஸ் பண்ணியும் அதை ரிலீஸ் பண்ணாத படங்கள். எனவே கடைசி வரைக்கும் வந்துட்டீங்க, மறக்காம ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் இதை மட்டும் போட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனவே அடுத்து என்ன அப்படின்றத இந்த